பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரமும் பல பயனுள்ள நல்லுபதேசங்களை கேட்டுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாலிப பருவத்தின் ஆற்றலை குறித்து பேச போகிறோம். சரியா? இந்த வாலிப பருவத்தில் எந்த மாதிரியான ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கா, அதை எப்படி நீங்கள்லாம் பயன்படுத்திக்கிறணும், அந்த பயன்படுத்துவதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பயன்பாடு, அதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்துடைய புத்துணர்ச்சியே, இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு புரட்சிகரமான மார்க்கமாக ஆவதற்கு ஒரு பெரும் பகுதி வகிச்சவங்க வாலிபர்கள் தான். அந்த காலத்தில் சஹாபாக்கள்லையும் நிறைய வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஊர், அந்த ஊர் எந்த ஊர்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு ஊர் போர் செய்யப்படாமல் அல்லாஹுடைய தூதர் போய் தஅவா பணி செய்யாமல் ஒரு ஊரே முஸ்லீமாக இருக்கு. மதீனா. மாஷா அல்லாஹ். புரியுதா என்ன? டக்குன்னு யோசிச்சு பாரு. ரசூல்லா போகலை, எந்த போரும் நடக்கலை, எந்த தஅவா பணி ரசூல்லா போய் செய்யலை. ஆனால் அந்த ஊரில் மதீனாவில் முக்காவாசி பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஏன்? யாருனால தெரியுமா? ஒரு வாலிப ஆனால, ஒரு வாலிபரால. அந்த ஆணுடைய பேர், அந்த வாலிபருடைய பேர் தான், அந்த சஹாபியுடைய பேர் தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு வாலிபர்களுமே அவங்களுடைய வாலிப பருவத்தை நல்ல முறையில் இறைவனுக்காக அவங்களுடைய ஆற்றலை எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வாலிப பருவம், பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, கல்லை கூட கரைக்கக்கூடிய பருவம், ஓடக்கூடிய பாம்பை என்ன செய்வாங்களாம், பிடிக்கக்கூடிய பருவம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு துருவா, அதாவது உற்சாகமா எனர்ஜியா இருக்கக்கூடிய பருவம் தான் இந்த வாலிப பருவம். எதை வேணாலும் எங்களால் சாதிக்க முடியும், எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற பருவம் தான். சரியா? அதை நல்ல முறையில் இஸ்லாமிய வழிக்குள்ள, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய மாற்றம் நிறைய வரும் உங்களிடத்திலிருந்து. அந்த முஸ்அப் பின் உமைர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தனி ஒரு மனிதரா இஸ்லாம் ஆனாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் பைஅத் செஞ்சாரு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாரு. அதாவது ஹஜ்ஜு செய்ய வர்றதுக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட முதல்ல 72 பேர் கூட்டு வந்தாங்க ரசூல்லா கிட்ட. கூட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இவங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பைஅத் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது ஹஜ்ஜு செய்ய வரும்பொழுது அவர் மட்டும் தனியாக வந்தார். ஏன் தெரியுமா? அங்கே நிறைய பேர் இது இஸ்லாம் ஆகிட்டாங்க, கூட்டிட்டு என்னால் வர முடியல, நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்துங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முஸ்அப் பின் உமைர் அவங்களுடைய வாலிப பருவத்தை தஅவாவின் மூலம், அவங்களுடைய சொல் செயலின் மூலம் ஒரு மதீனாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேரை ரசூலுல்லாவை பார்க்காம எந்த அளவுக்கு தஅவா பண்ணி செஞ்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஏங்கி போயிருந்தாங்க மதீனாக்குள்ள. மதீனா மக்கள் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரசூல்லா எப்போ வருவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் இந்த முஸ்அப் சொல்கிறாரே, இப்போ என்ன மாதிரியான இஸ்லாம் மார்க்கத்தை அவர் கொண்டு வந்திருப்பார், இப்படி போற்றக்கூடிய மார்க்கத்தை கொடுத்த அந்த நபி எப்படி இருப்பார், அவ்வளவு ஏக்கத்தோடு தான் அந்த மதீனாவில் ரசூல்லா நுழையும் பொழுது எல்லாரும் வரவேற்றாங்க, அன்போடு அவ்வளவு ஏக்கத்தோடு வரவேற்றாங்க. இதுக்கு ஒரே காரணம் முஸ்அப் பின் உமைர் தான். சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் ரசூல்லா மதீனாவுக்கு போன பின்னாடி முஆத் இப்னு ஜபல், இந்த பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதால மறக்கவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இந்த பேரெல்லாம் உபயோகப்படுத்துங்க. நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த மாதிரியான பேர்கள் வைக்கணும். அப்படியே வாயில் நுழையாத இன்னும் புதுவிதமான பேர்களை எடுத்து வைக்கிறத வரலாற்றிலேருந்து எடுத்து வைங்க பிள்ளைங்களா. ஏன்னா அந்த பேர்களெல்லாம் சொல்ல சொல்ல ஓ இவங்களா அப்படின்ட்டு ஞாபகம் வரணும். இன்னொருத்தர் இருந்தாங்க முஆத் இப்னு ஜபல், அவருடைய மரண செய்தியை கேட்டு அர்ஷே நடுங்குச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஹமலத்துல் மலாயிக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளுக்கு பெயர் ஹமலத்துல் மலாயிக்கா. அந்த மலக்குமார்கள் இந்த முஆத் இப்னு ஜபலுடைய இறப்பு செய்தியை கேட்டு அவங்க நடுங்குனாங்களாம், சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் முஆத் இப்னு ஜபல் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடுக்கம். அதோட அர்ஷம் குலுங்கியது. ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷம் குலுங்கிறதுக்கு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதனை இறைவன் வரவேற்கிறான். அதாவது சந்தோஷமா உற்சாகமா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்படியே குதிச்சு இது பண்ணி அவங்கள வந்து வரவேற்போம் இல்லையா? அது போல அல்லாஹு தஆலா முஆத் இப்னு ஜபலை வரவேற்கிறான். ஏன்? எதனால? ஒரு நாள் ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு, யா முஆத் லபைக் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆளுநராக போகீங்க, எகிப்து நாட்டுக்கு ஆளுநராக உங்களை நியமிக்கிறேன். ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். நாட்டுக்கு அனுப்பும்போது ஆளுநராக நீங்கள் போகிறீங்க,
நல்ல முறையில் இறையச்சத்தோடு நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஜக்காத்தை நல்ல முறையில் வசூல் பண்ணுங்க, தொழுகையை எத்தி வைங்க, குரானை போதிங்க, இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நசீஹத் எல்லாவற்றையும் கேட்டுட்டாங்க. ஏன்னா முஆத் இப்னு ஜபல் அடுத்து வரும்போது ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, அதையுமே சொல்லிட்டாங்க. நீங்கள் அடுத்து வரும்போது என்னுடைய கபரைத்தான் நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முஆத் இப்னு ஜபலுக்கு அந்த கடைசி நேர வார்த்தை அவ்வளோ மனசில் பதிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்போ வரைக்கும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அதை அவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம ரிவைஸ் பண்ணி அப்படித்தான் சரியா, அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி வசியத்தா அந்த முஆத் இப்னு ஜபலுக்கு சொன்னாங்க. அதனால் அந்த முஆத் இப்னு ஜபல் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த நாட்டில் போய் தாவா பணி செஞ்சு தொழுகையை நல்ல முறையில் அவங்க தொழுகையாளிகளாக மாற்றி ஜக்காத்தை நல்ல முறையில் வசூல் பண்ணி எத்தனை வருஷம் தெரியுமா? அபூபக்கருடைய காலம் போயிடுச்சு. அது வரைக்கும் மதீனாக்குள்ளே வரல. யார் வரல? முஆத் இப்னு ஜபல் வரலை. 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 2.5 வருஷம் அபூபக்கர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அபூபக்கர் 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு உமர் அலியனுடைய ஆட்சியுடைய 2வது வருடத்தில் ஒரு பெரும் பொருளாதாரம் வருது. எங்க? உமரை தேடி. பொருளாதாரம்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு பைத்துல் மால் பொருள்னு வச்சுக்கிறோமே, ஒரு கனிமத்தில் ஒரு பெரும் பொற்குவியல். அதில் பெருத்தம்பழத்திலிருந்து ஆடைகள்லேருந்து தீனார், திருகம், கவச ஆடை, சில தங்க கட்டிகள் எல்லாம் நிறைய வருது. ஒரு பெரிய ஒட்டகம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடு கடிதமும் வருகிறது உமருக்கு. உமர் வாசிக்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, முஆத் இப்னு ஜபல் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். அமீர் முஃமினீன் அவர்களே, அல்லாஹுடைய தூதர் என்னை வழி அனுப்பும் பொழுது இந்த நசீஹத்தை சொன்னாங்க. நல்ல உபதேசத்தை நல்ல முறையில் நான் நிறைவேற்றிட்டேன். ஜக்காத்தை அது மாதிரி வசூல் பண்ணி எப்பொழுது என்னுடைய நாட்டில் எந்த ஏழைகளும் இல்லை, ஜக்காத்தை வாங்குற அளவுக்கு எந்த ஏழைகளும் அல்ல. அதனால் இந்த ஜக்காத் பொருளை உங்களுடைய மதீனாவுடைய மக்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோசிச்சு பாரு. முஆத் இப்னு ஜபல் அப்போ வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு வாலிபர். நீங்கள் நினச்சா ஒரு நாட்டையே மாற்றலாம். இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. யோசிச்சு பாரு. நீங்கள் இப்போ இந்த குகேஷ் யார் இது செஸ்ஸில் குகேஷ் தானே, அவரெல்லாம் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 18 வயசு 20 வயசு அவ்வளோதான் இருக்கும். இப்போ அவருடைய எஃபெக்ட் இப்போயுமே வேர்ல்டு லெவல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு முன்னையே அந்த அளவுக்கு, ஏன்னா அவரையே இது பண்ணிட்டாராம் இந்த சிறுவர், இந்த வாலிபர். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன இந்த உலகத்துடைய வெற்றியை நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம். அதே போல் தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் வெற்றியை உங்களுடைய கையில் தான் இருக்குது. குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுங்க. அதுலேயும் பாருங்களேன், இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை, அவங்க வார்த்தை அவங்க பெயரை வெறும் புகாரி நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ரஹ்மத்துல்லாஹி அலை. என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் அவர்கள் மீது ரஹமத் செய்வானாக. நீ யோசிச்சு பாரு. இப்போ நாம இருக்கிறோம், நம்மளுடைய அம்மா இருக்காங்க அல்லது அத்தாவுடைய அத்தா பேர் தெரியுமா? யாருக்கு தெரியும்? அவங்க அத்தாவுடைய அத்தா பேர் ஒரு 3 ஜென்ரேஷன் தெரியுமா? அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம அத்தாவுடைய அத்தா நன்னா வச்சுக்கிறோமே, நன்னாவுடைய அத்தா எப்படி பாட்டனார் வச்சுக்கிறோமா? பாட்டனாருடைய பேர் கேட்டால் என்னைக்கோ சரி முன்ன வாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம். அவருக்காக துவா செய்வோமா? நம்ம யாராவது துவா செஞ்சுருக்கோமா? செஞ்சதில்லை. நம்ம நன்னாவை இருந்தாலும் புரியுதா? ஆனால் நாம் பேசக்கூடிய இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். ஆனால் அவர் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? துவா செய்கிறோம். நம்மளுடைய மூதாதையர்களுக்கு கூட இந்த துவா இல்லை. ஆனால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவர்கள் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு துவா செய்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய வாலிப பருவத்தை ஃபுல்லாக இந்த மார்க்கத்துக்காக செலவு பண்ணாங்க. 12 வயசுமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 12 வயது. அவருடைய தம்பி முஹம்மத் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயதுன்னு வச்சுக்கிறோமே. 2 பேரையுமே அவங்களுடைய தாயார் மதீனாவில் மக்காவுக்கு வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் செய்கிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ நியத்து வச்சாங்களா அந்த மக்கா கஅபாவுக்கு முன்னாடியா, அல்லாஹ் என்னுடைய 2 பிள்ளைகளையுமே, அதுலேயும் முக்கியமாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே சொல்கிறாங்க, நான் என்னுடைய தாய் 7 வயசில் என்னுடைய தாய் 7 வயசில் எனக்கு கல்விகளை போதிப்பதற்கான வழிகளை எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. நான் 12 வயசில் குர்ஆனை மனனம் செஞ்சேன். அந்த 12 வயசில் நான் என்னுடைய உள்ளத்தில் நியத்து வச்சது என்ன அப்படின்னா, குர்ஆனுக்கு அடுத்து இந்த ஹதீஸை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை நான் எப்படியாவது ஒன்று திரட்டணும். அதுதானே நடந்திருக்கு.
இப்போ குரானை மட்டும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த வாலிப பருவத்தை அதுக்காக செலவு பண்ணலாம் நினச்சிக்கோயேன், நமக்கு இந்த ஹதீஸ்கள்லாம் கிடச்சிருக்காது. குரானுக்கு அடுத்து, அதை அப்படி சொல்லுவாங்க, வானத்திற்கு கீழ் இறங்கிய குரானுக்கு அடுத்து விண்ணுக்கு மேல் மண்ணுக்கு மேல் இருந்த ஒரு கிதாபு, சிறந்த கிதாபுனா புகாரி ஷரீஃப் தான். எப்படி குரான் ஷரீஃப்னு சொல்கிறோமோ அதே போல் புகாரிக்குன்ட்டு ஒரு அடமொழி, அந்த கிதாபுக்கும் ஷரீஃப்னு ஒரு அடமொழி உண்டு. ஷரீஃப்னா கண்ணியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ 12 வயசுல முடிவு செஞ்ச அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மக்காவில் விட்டுட்டு போயிட்டாங்க. நீ கல்வியை கற்றுக்கோ அப்படின்ட்டு ஒரு உஸ்தாதிட்ட பொறுப்பாக விட்டுட்டு போயிட்டாங்க. மக்காவுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்களாவே மதீனாவுக்கு போய் அப்புறம் நாட்டுக்கு எங்கெல்லாம் கல்விகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி ஒவ்வொரு ஹதீஸையும் திரட்டி நமக்கு இப்போ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அந்த 5 பாகம் இப்போ என்கிட்ட இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கி பழகுங்க, வாங்கி படிங்க. கிட்டத்தட்ட 7000 ஹதீஸ் இருக்குமா அந்த 5 பாகத்தில், 7000 ஹதீஸ். ஆனால் நாம் நினைக்கிறோம் 7000 ஹதீஸ் தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரியும்னு நினைக்காதீங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ் தெரியும் அவருக்கு. லட்சக்கணக்கான ஹதீஸை அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து சல்லடை போட்டு சலிச்சு எது சஹீஹானது எது முக்கியமானது ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு கொடுத்துருப்பாரு. அந்த தலைப்பை தேடினாலே அதுக்குள்ளே எல்லா விஷயமும் கிடைச்சது. ஏன்னா மொத்தமாக குமிச்சோம்னா ஒன்றும் புரியாது இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இறை நம்பிக்கை குறித்த தலைப்பு தான் வரும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வகையை பற்றியது. இப்போ இப்படி யோசிப்போமே, அதாவது பெண்களுக்கு பயான் அவசியமா ஒரு தலைப்பே இருக்குது. பெண்களுக்கு பயான் அவசியமா அரபுலேயே இருக்கும் அந்த தலைப்பு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ன எப்படி இடம்பெறுது தெரியுமா? ஒரு சஹாபிய பெண் வர்றாங்க. யாரு அந்த சஹாபிய பெண்ணுடைய பேரு சரி மறந்து போச்சு. சரி, அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எவ்வளவோ நல்ல உபதேசம் கேட்குறாங்க, பெண்களாக எங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல, இப்போ எங்களுக்குன்னு ஒரு டேட்டை ஒதுக்குங்க, எங்களுக்கு ஒரு கிழமையை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ரசூலுல்லாஹ் புதனும் வியாழனும், சில ரிவாயத்தில் வெள்ளியும், சில ரிவாயத்தில் செவ்வாய் புதனும் இருக்குது. ஆனால் வெள்ளியே இல்லை. வெள்ளிங்கிறது வந்து ஜும்மாவுடைய ஒரு நாள் பிரத்யேகமாக நம்ம வச்சுருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன, பெண்களுக்கான ஒரு கிழமை ஒதுக்கப்பட்டால் நல்லதுங்கிறதுக்கான ஆதாரமே அந்த ஹதீஸ் தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தலைப்புக்கு கீழே அவ்வளவு ஹதீஸ்களை நமக்கு ஃபில்டர் பண்ணி சஹீஹான ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய அளவுக்கு உண்மையான ஹதீஸை எழுதி கொடுத்தவங்க யார்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தனது 38வது வயசுல தான் தன்னுடைய அம்மா இருக்கிற நாட்டுக்கே போகிறாங்க. தன்னுடைய 20 வருஷ காலம் அந்த இளமை பருவத்தை ஃபுல்லாமே எதில் கழிச்சிருக்கிறாங்க? தீனுக்காக கழிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஆற்றல் தான், அந்த வலிமை, அந்த வாலிபத்தின் ஆற்றல் தான் இப்போ வரைக்கும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆற்றல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் கஹஃப் ஓதுறோம்ல இன்னைக்கு ஜும்மாவில், கஹஃபில் சில வாலிபர்களை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க முன்னுதாரணமாக சொல்கிறாங்க. இறை நம்பிக்கைக்கும் உறுதியான ஒரு உள்ளத்திற்குமாக இருக்கக்கூடிய 7 வாலிபர்கள் கஹஃபில், அதாவது அல்லாஹ் தூங்க வச்சான் இல்லையா, 300 வருஷம் தூங்க வச்சா அந்த வாலிபர்களை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி நிறைய வாலிபர்கள் அந்த வாலிப பருவத்தினுடைய அந்த அந்த வயதை நல்ல முறையில் செலவு பண்ணதுனால அவங்க ஆற்றல் மிக்க மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அங்கே அந்த காலத்துலலாம் சஹாபாக்கள் பேசிக்கிடுவாங்களே, இப்படி உன்னோட எய்ம் என்ன அப்படின்ட்டு. ஒரு நாள் இப்படி தான் காபாவுடைய நிழலில் ஒரு 5 பேர் உட்காந்துருக்கிறாங்க. எந்த ஜென்ரேஷன் தெரியுமா? சஹாபாக்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், அவங்களுடைய தாபியன்கள் வச்சுக்கிருவோமே. ஆனால் அவங்கெல்லாம் யார்? நம்ம உமருடைய மகன் என்ன, அப்துல்லா பின் ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரேஷன்லாம் உட்காந்து 5 பேர் பேசுகிறாங்களா, உனக்கு என்ன எய்முப்பா, உனக்கு என்ன இது, அது என்ன சொல்கிறது தமிழ், என்னது லட்சியம், ஆசை, உனக்கு நீ என்ன டார்கெட்டில் இருக்கிற அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், நான் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸை இன்னும் அதிகமாக திரட்டி கிதாபுகள் நிறைய எழுதணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் நான் வந்து இந்த நாட்டுக்கு ஆளுநராக நான் ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தவங்களா சொல்கிறாங்க. இதை இப்னு கசீர் வந்து அவருடைய அந்த கிதாபில் பதிவிறக்கம் செய்கிறார். அடுத்து அதில் தான் கடைசி ஒருத்தர் சொன்னாரா, எனக்கு மட்டும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கணும்ட்டு எனக்கு ஒரு எய்ம் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடணும். அதில் இந்த 4 பேர் சொன்னாங்கல்ல, ஆளுநர் ஆகணும், நான் வந்து ஹதீஸ் கிதாபுகளை எழுதணும், நான் ஹதீஸை தேடணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒருத்தர் சொன்னார். இவங்க 4 பேருமே இப்னு கசீர் சொல்கிறாரு அவங்களுடைய லட்சியம் எல்லாம், ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், உயர்வான லட்சியத்தை யார் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், மட்டமான லட்சியத்தை வைத்திருப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒரு ஹதீஸே இருக்குது. இது லட்சியம், நம்மளுடைய உள்ளத்தில் உயர்வான லட்சியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறானா, மட்டமாக இருக்கிறவங்கள்ட்ட அல்லாஹ் வெறுக்கிறான். மட்டமான என்னது? என்னத்தை படித்து என்னத்தை வாழ்ந்து என்ன நாம் செய்ய ஒன்றும் புரியலை, என்னமோ நாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான, அது இருக்கக்கூடாது. சரி
அப்படி இருக்கக்கூடாது. நான் இப்போ கேட்பேன் என்னென்ன லட்சியம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், சரி. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த 4 பேருடைய லட்சியமும் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நிறைவேறி விட்டது. இப்னு கசீர் சொல்றாரு, நிறைவேறி விட்டு ஒருத்தர் ஆளுநரா இந்த நாட்டுக்கு ஆகிட்டாரு. அதே போல ஹதீஸ் கிதாபுகளை எழுதியவர் ஒருத்தர் இருக்கிறார். இப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு இந்த 5வது பேர் என்ன சொன்னாங்க, எல்லா பாவங்களையும் இப்னு கசீர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்பதை நான் உறுதி கொள்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் லட்சியவாதிகள், உள்ளத்துல அவ்வளவு உயர் லட்சியத்தை எட்டுனவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிதான் உமருமே பேசுவாராம். உமர் அலி அவர்கள் இப்படிதான். ஒரு வாலிப கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம், நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரா, உமரே ஒரு வீட்டுக்குள்ள, உமரே ஹலிஃபா அவர்களே இந்த வீட்டு நிறைய தங்கம் இருந்து அந்த தங்கம் ஃபுல்லாக நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும்னு நான் லட்சியமாக இருக்கிறேன், எனக்கு அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓகே, உங்களுடைய விருப்பம் என்ன? இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய விருப்பம் என்ன? உமர், இந்த மதீனாவில் நிறைய சொத்துக்கள் எனக்கு இருக்கணும், அந்த சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு நானே எழுதி கொடுக்கணும், இது நீங்கள் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, சதக்கத்தில் ஜாரியாவான நன்மைகள் எனக்கு வந்து கபரில் வந்து சேரணும், இது என்னுடைய வாழ்க்கை லட்சியம். சரி, எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உமர், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே நீ உங்களுக்கு என்ன லட்சியம் கேட்குறாங்க. உமரை பார்த்து உமர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பேர் எழுதி வச்சனே, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு வாலிபர். அந்த காலத்தில் அபு உபைதாவுடைய ஹிஸ்ட்ரி நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு சொல்கிறேன், அடுத்த ஜுமாவில் கூட சொல்கிறேன். அவர் வந்து இந்த வீடு நிரம்ப அபு உபைதாவாகவே இருக்கணும், அத்தனை அபு உபைதாக்களையும் நான் என்னுடைய ஜிஹாதுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அவ்வளவு அந்த வாலிப பருவத்தை ஃபுல்லாமே அபு உபைதா அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு இருக்கிறார், செலவு பண்ணியிருக்கிறார். இப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் லட்சியங்களை பற்றி, அச்சீவ்மெண்ட்டை பற்றி, நம்மெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்கு. இப்போ இல்லை வாலிபர்கள்ட்ட உன்னுடைய என்னடா லட்சியம் அப்படின்னா, நான் ஐஃபோன் வாங்கணும், என்ன நான் கேடிஎம் பைக்கு வாங்கணும், பின்ன ரோல் ரைசர் கார் வாங்கணும், ஒரு பெரிய நல்ல வீடு கட்டி செட்டில் ஆயிடணும். இது அவங்களுடைய லட்சியமாக இருக்குமா? அதல்ல, இது மட்டமானது. இது ரிஸ்க் என்பது அவனுடைய அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. நம்மளால் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அதுதானே பெரிய விஷயம். நாம் இந்த 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 நம்மளுடைய படிப்பை கொண்டோ நம்மளுடைய வேறு ஏதாவது இப்போ ஒரு சில பேருக்கு பொருளாதாரத்தை நிறைய சேர்க்கணும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு லட்சியம் தான் இருக்கட்டும். அதை கொண்டு என்ன நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோம், யாருக்கு எவ்வளோ உதவி செஞ்சோம், அதன் மூலியமாக எப்படி நம்ம இது பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே நம்ம ஊருக்குள்ள ஒரு முஸ்லீம் ஸ்கூலை இன்ஷா அல்லாஹ் நிர்ணயிக்கணும். பிள்ளைங்களா, பொருளாதாரம் 2வது பட்சம், கல்வி தான் மிக பெரும் செல்வம், அழியா செல்வம் கல்வி தான். அந்த கல்வியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்படியாவது ஒரு முஸ்லீம் ஸ்கூலை நம்ம ஆரம்பிச்சிடணும். சும்மா ஒரு கேஜிலேருந்தே, பெரிய ஃபஸ்ட்லாம் அப்படியே +2 வரைக்கும்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு கேஜிலேருந்து. எங்கள் ஊர் கூமாப்பட்டியில் முஸ்லீம் அதாவது இது இருக்குல்ல ஐஎம்எஸ் ஸ்கூல், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜிலேருந்து தான் முஸ்லீம் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இப்போ பயங்கரமாக மாஷா அல்லாஹ் முஸ்லீம்ஸும் அதுக்குள்ளே படிக்கிறாங்க, அதில் முஸ்லீம்ஸ் இதுவும் எடுக்கிறாங்க, அதாவது சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் வந்துருக்கு, இந்த ஊரில் ஸ்கூமா சிட்டி ஐலண்ட், ஆமாம் அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த மாதிரியான லட்சியங்கள் உங்களுடைய இந்த பருவத்தில் உள்ளத்தில் அப்படியே பசுமரத்தாணி போல் பதிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரு அது வேறு விஷயங்கள்லாம் நிறைய நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இப்போ நல்ல கல்வியில் அடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஒரு சில பேர் என்னென்னா தேர்ந்தெடுக்கிறதே தப்பான துறையாக தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு யூஸும் இருக்காது, டபுள் டிகிரிம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க, அப்புறம் என்னது அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இது பண்ணாதீங்க, சட்டிப்பானை கழுவ விட்டுருவாங்க. என்ன அது நம்ம கடமைமா, அது ஒன்றும் செய்ய முடியாது, கல்வி தான் ஆகணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நம்ம கடமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த மாதிரியான வேலை செஞ்சால் கூட இது ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு சஹாபிய பெண் இருந்தாங்க, அஸ்மா பின் உபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்மா பின் அதாவது ஹதீபத்துல் அன்சார், என்ன அர்த்தம்னா அன்சாரிய பெண்களே பேச்சாளர். அந்த தான் வந்துச்சு ஒரு நாள் அஸ்மாமா வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் நபியா இல்லை பெண்களுக்கும் நபியா அப்படின்னு கேட்டுச்சு. என்னம்மா ஏன் இப்படி கேட்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் வீட்டில் வேலை பண்ணுறோம், துணி துவைக்கிறோம், எல்லா வேலைகளும் செய்கிறோம், எங்களுடைய கணவர்களுக்கு பணிவிடை செய்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், எங்களுடைய கற்புகளை பாதுகாக்கிறோம், எங்களுடைய கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை எல்லாமே செய்கிறோம்.
இதை தவிர்த்துட்டு எங்களுடைய ஆண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறாங்க, ஜனாசாவில் கலந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ எங்களுடைய நன்மையும் அவங்களுடைய நன்மையும் சமமாகுமான்னு கேட்டாங்க. எப்படி சமமாகும்? அப்போ நாங்கள் நன்மையில் கீழே இருப்போம், அவங்க மட்டும் முந்திக்கிட்டு சொர்க்கம் போவாங்களா? இதை கேட்டுட்டு ரசூல்லா கதீபத்துல் அன்சார், நல்ல பேச்சாளர், அன்சாரி பெண்கள்லேயும் நீங்கள் சரியான பேச்சாளராக இருக்கீங்களா? ரசூல்லாவே சொல்கிறாங்க, நல்ல கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, வீட்டு வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான பொறுப்புகளை கடமைகளை செய்யக்கூடிய நீங்களும் ஜிஹாதுக்கு போன ஆணும் நன்மையில் கூட்டுதான், நன்மையில் சமம்தான். இப்போ நம்மளுடைய ஜிஹாது என்னது? நன்மைதாம்மா. அதெல்லாம் நம்ம பிடிச்சு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சில பேர் பிடிச்சி எங்கே செய்கிறோம்?